ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி என கூறுகிறான 3 நாமாக்களை பார்த்தோம். இந்த 3 நாமாக்களையும் ஸ்ரீமாதாங்கிற நாம அம்பாள் சகல பிரபஞ்சத்தையும் உண்டு பண்றவள் அப்படிங்கிற அர்த்தத்துல பார்த்தோம். பிறகு சகல பிரபஞ்சத்தையும் காப்பாற்றுறது நியமனம் பண்றது என்கிற அம்சம் ஸ்ரீ மகாராஜ்யத்துல பார்த்தோம். ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரிங்கிற நாமாவில எல்லா பிரபஞ்சங்களையும் தனக்குள்ள சேர்த்துக் கொள்ளக்கூடியதான சம்ஹார ஸ்வரூபம் யத்ரயந்தி அபிசம்விசந்தி எனக்கூடியதான வேதத்துல சொல்லிருக்கக்கூடியதான அம்சத்தை சொல்றதுன்னு பார்த்தோம். ஏகாவதா அம்பாளுடைய செயல்கள்ல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் 3 நாமக்களான சொல்லியாச்சு. மீதி 2 செயல்கள் இருக்க திரோதானம்னு ஒண்ணு அனுகிரகம்னு ஒண்ணு. அந்த திரோதான அனுகிரகங்கிறதெல்லாம் மேல இருக்கக்கூடியதான விமர்சஸ்வரூபத்தை அம்பாளுடைய விமர்சஸ்வரூபத்தை சொல்லக்கூடியது. அதையும் சொல்றதுக்காக பின்னால இருக்கக்கூடியதான 997 நாமக்கள் எல்லாமே திரோதான அனுகிரகங்களைத்தான் சொல்றது. அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபம் இப்ப சொல்ல தொடங்குற. ஆகையால் அம்பாளுடைய ஸ்வரூபத்துல பிரகாசம்னு ஒண்ணு விமர்சம்னு ஒண்ணு. பிரகாசம்னு என்ன? ஒளி. விமர்சம்னா ஒளிக்கக்கூடியதான பொருள். அனுகிரகம் திரோதானம். நமக்கு அம்பாளுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உலகம் தெரியாது. உலகம் தெரியாதுன்னு என்ன அர்த்தம்? அப்படி இருக்கழிஞ்சு போயிடுமோ? அப்படி இல்லை. உலகமானது உலகமா பார்க்க மாட்டோம். உலகத்தை ஏதோ ஒரு மித்யாபூதமா இருக்கு அவ்வளவுதான். அதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். இப்ப உங்க ஆத்துல இருந்து இங்க வந்து எப்ப நடக்கிறது அப்படி எப்படி பார்த்துட்டு வந்தோம் அவ்வளவு. ஏன் நம்ம முக்கியமான காரியக்கிரமம் இங்க இருக்கு, ஏன் இங்க வந்திருக்கோம். அதுதான் பகவான் தான் நமஸ்காரம் பண்ணிட்டு வரும். அதே மாதிரிதான் உலகத்துல பழகும் பொழுது அவ என்ன பண்ணுவா, இந்த உலகத்தோட ஈசிச்சுக்க மாட்டா. அதான் இப்ப சொல்ல போற. ஆகையால் உலகம் இருந்த போதிலும் உலகத்தினால ஏற்படக்கூடியதான சுகதுக்கங்களுக்கு அவ ஆளாக மாட்டா. இருக்கும் வீட்டுல பரிசரங்கள்ல இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் எல்லா விதமான துன்பங்களும் வரலாம். இருந்த போதிலும் அவைகள் இவனை அசைக்காது, இவனை அது ஒண்ணும் பண்ணாது. அப்படி இருக்கக்கூடியதான ஒரு சூரியோ யதா சர்வலோகஸ்ய சக்ஷுஹு ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவா அப்படின்னு அப்படி இருந்தாலும் அவர் நலிப்யதே லோக துக்கேனா. ஏன் பாக்யா உலகத்துக்குள்ள இருந்த போதிலும் உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருளாலும் இவரை வாட்டாம இருப்பார். அப்படி தன்னை காப்பாற்றிக் கொள்வார். அது இவர் நீங்க பார்க்கக்கூடியதான அனுகிரகம். அந்த ஸ்வரூபம் வந்தா உலகத்தை நாம் அனுபவிக்க முடியாது. அந்த ஸ்வரூபம் இன்னும் நமக்கு வரலை. வராத சமயத்துல நாம உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த அனுபவமும் எதனால ஏற்படுறது? அம்பாளால்தான் ஏற்படுறது. அதுக்கு திரோதான சக்தி. இந்த திரோதானம் திரச்சரணி இவைகள்லாம் மேல வரப்போறது. இப்ப அந்த திரோதான சக்தியும் அனுகிரக சக்தியும் சொல்வதற்காக அம்பாளுடைய 2 சக்திகளை சொல்றதுக்காக அடுத்த நாமாக்கள் ஏற்படுறது. அதுல முதல்ல சிதக்னி குண்ட சம்பூதா அப்படின்னு ஒரு நாம. சிதக்னி குண்ட சம்பூதான்னு என்ன? சித்தே அக்னி. நமக்குள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யம் இருக்கு, அதே அக்னிக்கு ஒப்படுறா. அந்த சிதக்னியிலிருந்து நன்றாக தோணுகிறாள். சம்பூதான தோணுகிறாள் அர்த்தம். உண்டானாள் அர்த்தம் இல்ல. ஏன்னா நிச்சயமான பொருள் உண்டாகுமா? சாஸ்வதமாக எப்போதும் இருக்கக்கூடியதான பொருள் உண்டாகுமா? உண்டாச்சுன்னா அழிஞ்சுவிடும். ஜாதஸ்தி துருவோ முருத்தியோ, பிறந்தது ஒரு நாள் அழிய வேண்டியது தான். ஆயால் அம்பாள் உண்டானான்னு சொல்லப்படாது. அம்பாள் இருக்கிறார், தோணுகிறாள். உங்க இதயத்துல தோணுவான். நீங்க மனசுல ஜபம் பண்ணிட்டு சொன்னபடி இருந்தனால் நிச்சயமாக உங்க மனசுல தோணுவா. நேரா பார்க்கலாம். எப்படி நான் உங்களை பார்க்கிறேனோ அதே போல நீங்க அம்பாவை பார்க்கலாம். அந்த சுரூபம் இந்த சாஸ்திரம் சொல்றது. அதைத்தான் நீங்க சிதக்னி குண்ட சம்பூதா அப்படி. சிதே அக்னி, அந்த அக்னியிலிருந்து நன்றாக தோணுகிறாள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் சொன்னோம். அதே போலயே சிதக்னி குண்டம் அப்படிங்கிற அக்னி குண்டம், சிதறக்கூடியதான அக்னி குண்டத்தில் அம்பாள் பிறக்கிறாள். பிறக்கப்படாதுன்னு சொல்லி பிறக்கிறாங்க. இது 2வது அர்த்தம். பிறந்தா அழிஞ்சு போயிடுமே, அதுக்கு அர்த்தம் சொல்ல தயாரா இருக்கும். இப்ப இப்படி 2 அம்சங்கள் இந்த நாமாக்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த 2
ரெண்டு அம்சங்களையும் இப்ப மேல பார்ப்போம். ஏவம் திரிபிர்நாமபிஹி சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்திருத்வேன இப்படி மூன்று பெயர்கள்னால் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்மாசனி எனக்கூடிய சிம்மாசனேஸ்வரி எனக்கூடியதான மூன்று பெயர்கள்னால் என்ன சொல்லிருக்கு? சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்திருத்வேன பிரம்ம லட்சயித்வா உலகத்தை சிருஷ்டி பண்றது, உலகத்தை காப்பாற்றுறது, உலகத்தை அழிக்கிறது எனக்கூடியதான மூன்று அம்சங்களை சொல்லி இந்த மூன்று அம்சங்களும் பிரம்மத்துக்கு அசாதாரணமான லிங்கம். இந்த மூணும் சொன்னா பிரம்மம்னு அர்த்தம். அதையால் அம்பாள் என்னாச்சு? வேதாந்தத்துல சொல்லக்கூடியதான பிரம்மமே தான் அம்பாள். அங்க நபும்சக லிங்கத்துல சொல்லிருக்கு, இங்க ஸ்ரீலிங்கத்துல சொல்லிருக்கு. அதே பொருள் தான். பிரம்ம லட்சயித்வா பிரகிருத புராணோக்த இங்க பிரம்மாண்ட புராணத்துல இருக்கக்கூடியதான பிரகிருதமான புராணம் என்ன? பிரம்மாண்ட புராணம். இந்த பிரம்மாண்ட புராணத்துல லலிதாசாஸ்திரம் இருக்கு. இந்த புராணத்துல இருக்கக்கூடியதான மாத்ரு பிராதுர்பாவாதி கதாக்கிரமம் அம்பாள் எப்படி பிறந்தாள் அப்படிங்கிற ஒரு கதையை அனுசரிச்சு பிராயேண ஆசிரியன்னேவா என்ன பிராயணான்னு சொல்றார். சில இடத்துல பிரம்மாண்ட புராணத்துல இருக்க கதையை சொல்லுவோம், சில இடத்துல மார்க்கண்டேய புராணத்துல இருக்கிற கதையை சொல்லுவோம், சில இடத்துல பத்ம புராணத்துல இருக்கிற கதையை சொல்லுவோம். அந்த புராணங்கள்லாம் எதற்காக வந்திருக்கு? வேதத்தினுடைய அர்த்தத்தை திருடப்படுத்துறதுக்காக. இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மையே வேதத்தினுடைய அர்த்தத்தை நன்றாக நாம் இதிகாசத்தினாலையும் புராணத்தினாலையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நன்றாக புரிந்து கொள்வதற்காக அத்தனை புராணங்களையும் எடுத்து அங்க பார்க்க போறோம். ஒவ்வொரு புராணத்திலையும் ஒரு மாதிரி கதை கொஞ்சம் ஸ்லைட்லி ஆல்டரா இருக்கும். மாறி இருந்த போதிலும் நாம் என்ன பண்ணணும்? எங்கெங்க எப்படி சொல்லியிருக்கோம் அப்படி பார்க்கிறோம். அதனால பிராயேண ஆசிரியன்னேவ திரோதான அனுகிரக அபரபரியாய திரோதானம் எனக்கூடியதான ஒரு சக்தி, ஒரு கிருத்தியம், ஒரு செயல். நம்ம அந்த 5 செயல்கள்ல சிருஷ்டி உலகத்தை படைத்தல், சிருஷ்டி உலகத்தை காத்தல், சம்ஹாரம் உலகத்தை அழித்தல், பிறகு திரோதானம் உலகத்துல ஜீவர்களுக்கு மறைத்தல், பரஸ்வரூபத்தை மறைத்தல், அனுகிரகம் அஸ்வரூபத்தை காண வைத்தல், இப்படின்னு 5 செயல்கள் நம்ம பண்ணிட்டு இருக்க. அதுல திரோதான அனுகிரக அபரபரியாய இத திரோதானத்துக்கு பந்தம்னு பேரு. சம்சார பந்தத்துல மாட்டிண்டு கவலைப்படுறேன் சரி என்னால ஒண்ணும் பார்க்க முடியல, எங்கேயும் பந்தம் காணப்படல, எனக்கு கட்டி போட்டுக்கலாம் உங்களை. ஆனா என்னடா எதையும் பண்ண முடியல, எந்த பக்கம் போனாலும் ஏதோ ஒருத்தருக்கு கவலை பண்ணிட்டு இருக்கு. அதான் பந்தம்னு பேரு. நிஜமாக செங்கிலி போட்ட கட்டல நம்மள. ஆனா நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் இடையூறு வந்துட்டே இருக்கு, யாரோ ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டே இருக்கா. இந்த பந்தங்கள்லாம் நமக்கு போகணும் அப்படின்னு பந்த மோட்ச பிரதத்வேனாபி அப்பிரபஞ்சம் லட்சயிதும் அதை விஸ்தாரமாக சொல்லணும். அப்பா உலகத்தை படுத்த என்ன ஆச்சுப்பா அப்படிதான் கேட்பான். ஆனா நம்மளுடைய துன்பம் போகணும்னா மனுஷனுடைய வாழ்க்கையில எத்தனையோ இருக்கு, வெளியில சொல்ல முடியும், சிலர் சொல்ல முடியாது. என்னென்ன கவலைகள் இருக்குன்னு இது எதுன்னு சொல்ல முடியுமா? சிலர் யாருக்கும் சொல்ல முடியாத கவலைகள்லாம் உள்ளூர இருந்துட்டு இருக்க. அந்த கவலைகள்லாம் போகணும்னா இந்த மனசு நிம்மதி வரணுமையானால், சாந்தமான ஸ்வரூபம் உங்களுக்கு வரணுமையானால் அதை சொல்றதுக்காக பிரதத்வேனாபி சப்ரபஞ்சம் என்ன மனுஷனுடைய மனசுல ஆயிரக்கணக்கான துன்பங்கள் இருக்கு, அதெல்லாம் போகணும்னா ஒவ்வொரு நாமாவா சொல்லணும். அதனால சப்ரபஞ்சம் லட்சயிதும் உபக்கிரமதே சக்தி மரியாதையா சொல்லல, லட்சணையா சொல்றோம். சிதக்னிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்யதா சிதக்னி இத்தியாதினா சிவசக்திய ஐக்கிய ரூபிணி இத்தியந்தேன எங்கன்னு சிதக்னியில சிதக்னிகுண்ட சம்பூதான் ஆரம்பிச்சு ஐதி நாமக்கு முன்னாம என்னன்னா சிவசக்தி ஐக்கிய ரூபிணி, அதுக்கப்புறம் லலிதாம்பிகா. அந்த லலிதாம்பிகாங்கிற நாம இருப்பது லலிதாங்கிற நாம அது சிறந்த நாம, அதான் விசேஷம். அதுக்கு விசேஷணமாகத்தான் இந்த நாமாக்கள்லாம் இருக்கு. அது முக்கியமான வஸ்து. அது அந்த லலிதாங்கிற நாமாவை தனியா வைக்கிறோம். அதுக்கு முன்னால இருக்கிற நாமாக்கள் வரைக்கும் திரோதான அனுகிரகாதிகளை சொல்லக்கூடியதான பந்த மோட்சத்தை காட்டி கொடுக்கிற நாமாக்களாக அமைஞ்சிருக்கு. இது கேவலம் பிரம்மா சிதக்னி குண்ட சம்பூதான்னு இல்லையா? சித்தங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? கேவலம் பிரம்மா, சுத்தம் பிரம்மா, நிர்விகாரம் பிரம்மா, சுத்தமான பிரம்மம். அது சுத்தமான பிரம்மத்துக்கு
அசுத்தம் உண்டான்னு கேட்கக்கூடாது. அந்த பிரம்மத்தை அசுத்தமான அவித்யா உபாதியினால நம்ம பார்க்கறதுனால அசுத்தமாக காணப்படுறது. ஆனா பிரம்மம் எப்பொழுதும் நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம். நித்திய சுத்தம், நித்திய புத்தம், நித்திய முக்தம் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அது. அயசித் கேவலம் பிரம்ம ததேவ அக்னிகுண்டம். அந்த சித்து தான் சார் அக்னிகுண்டம். சித்து தான் அக்னிகுண்டம். அது எப்படி சொல்றேன்? அதோட இதை ஒப்பிடுறதுன்னா ஏதோ ஒரு தர்மம் இருக்கணும் இல்லையோ, அந்த தர்மத்தை வச்சுத்தானே ஒப்பிடணும். சந்திரமிவ முகம், ஒரு பெண்ணனுடைய முகம் ஆனது சந்திரன் மாதிரி இருக்குன்னு. அப்ப அந்த பொண்ணுக்கு மூக்கு மொழி இல்ல, வெறும் தோஷகல்லாட்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தமா? ஏன்னா சந்திரன் தோஷகர் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு அர்த்தமா? அது இல்ல. சந்திரனை கண்டா உலகத்துல எல்லோருக்கும் எப்படி ஒரு அட்ராக்ஷன் இருக்கோ அதே போல இந்த பெண்ணனுடைய முகமும் அட்ராக்டிங்கா இருக்கு அப்படிங்கிற அம்சத்துல சொல்றோம். ஏதோ ஒரு அம்சத்தை வைத்துக் கொண்டு அதோட இதை உபமானம் பண்ணுவோம். சாத்திருத்தியம் இருக்கணும். அதே போலயே சித்த அக்னிங்கிறல என்னன்னு நெருப்பு இருந்தா என்ன சார் பண்றது? பக்கத்துல இருக்கக்கூடியதான இருட்ட போக்குறது இல்ல. அதே போல இந்த நெருப்பு அறிஞ்சலையானால் அஜ்ஞானம்ங்கிற இருட்டு போயிடும். அம்பாள் எனக்கூடியதான சிதக்னிய நீங்க உங்க மனசுல ஆச்சுன்னா இது மேல அங்க இருட்டு இருக்காது. உங்க இதயத்துல இது மேல இருட்டு கிடையாது. உள்ளிருட்டை போக்கக்கூடியவள், வெளியிருட்டை போக்குவதற்காக சூரியன் இருக்கார், சந்திரன் இருக்கார், அக்னி இருக்கார். ஆனா உள்ளூர ஒரு இருட்டு இருக்கு. அந்த இருட்டை போக்கணுமே ஆனால் அம்பாள் உங்க மனசுல தோணணும். தோணுமா? நிச்சயம் தோணும். அது என்ன தோன்றதுங்கிற உபாயம் தோப்பைங்கிறார். ஆகையால் கேவலம் சித்து கேவலம் பிரம்மா ததேவ அக்னிகுண்டம். அவித்யா லட்சண தமோவிரோதித்வா. அவித்யா எனப்படும் லட்சணம்னா எனப்படும் தமசு இருட்டு, அதை போக்கடிக்கிறதுனால். இது யார் சார் சொன்னா? நீர் பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டா போச்சான்னு சிந்தாமணி ஸ்தவத்துல இந்த ஸ்லோகம் சொல்லிருக்கு. அந்த நிரந்தரமனிந்தனமே கமானே மோகந்தகால பரிபந்தினி சம்பிகத்னோ கஸ்மின்சிதத்புதமதீதி விகார பூமோ விஸ்வம் ஜோமி வசுதாதி சிவாவதாரம் அப்படின்னு சொல்லி அந்த நிரந்தரமனிந்தனமே கமானே. அந்த எல்லோருடைய உள்ளம், எல்லோருடைய உள்ளத்திலையும் நிரந்தரம் எப்பொழுதும் இந்த நான் நான் ஒண்ணு தோண்டிட்டு இருக்கு பார்த்தா, எப்பொழுதும் தோண்டிட்டு இருக்கு. நான் தோணாத சமயம் உங்களுக்கு எப்பாவது இருக்கா? நான் பாக்குறேன், நான் கேட்கிறேன், நான் சும்மா இருக்கேன், நான் சும்மா இருக்கேங்கிறான். சும்மா இருக்கேங்கிறது சொல்லணுமா? தெரியுது, ஒரு காரியம் பண்றது இல்லையா? இருந்தாலும் நான் நான் தோணாத நிலை இருக்கா எப்பொழுதும். அபரோக்ஷத்வாச்ச பிரத்யேகாத்ம பிரதிதே சூத்திர வாக்கியத்துல ஆச்சாரியர் அபரோக்ஷத்வாச்ச எல்லோருக்கும் ஒருடைய சகாயமும் இல்லாமல் நான் நானும் தோணிக்கொண்டே இருக்கு. ஆதிக்கு ஜாகத் பிரதமோ தியாசா பஞ்சபாதிக்கையில இப்படி நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அகமகம் எனக்கூடிய முதல்ல தோணிட்டு இருக்கு எல்லோருக்கும். அந்த சுத்த பிரம்மம் அகம் என்று தோன்றதல்லவா? அந்த அந்த இதயத்தில் நிரந்தரம் எப்பொழுதும் ஏதமானே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியதான ஏதவிருத்தம் கலத்து கொண்டு இருக்கிறதுனால அது என்ன மோகந்தகார பரிபந்தினி அறிவு எனக்கூடிய அறியாமை எனக்கூடியதான அந்த அஞ்ஞானம் இருட்டு அதை போக்கடிக்கக்கூடியது. உள்ளூர் அம்பாள் தோணினா என்னாச்சு? அறிவு அறியாமை எனக்கூடியதான இருட்டானது போயிடுது. மோகந்தகார பரிபந்தினி கம்விதோ கம்வித்து எனக்கூடியதான அறிவு. கம்வித்துன்னு என்ன? அகண்டாகார உறுத்தி பிரதிபலித்த சைத்தன்யம். என்ன சார் ஒண்ணும் புரிய மாட்டேங்கிறது? ஒன்றுமே கவலைப்படாதீங்க. அந்த மகா வாக்கியத்தினால ஏற்படக்கூடியதான ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தினால் அசம்பிதம் அது இன்னது என்று சொல்ல முடியல. ஒரு ஆனந்த பெருக்க அதை எடுத்து வாயால சொல்ல முடியாது. அற்புதம். அது ஆச்சரியம் வேற, அற்புதம் வேற. ஆச்சரியம்னு முதல்ல அறியும் பொழுது ஆச்சரியம், அதுக்கு பின்னால் அது ஆச்சரியம் இல்லை. என்ன இப்படி ஆயிடுத்தானே, 122 லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டானே அப்படின்னா. 2வது தரம் படிக்கிறது, ஆமா சார் கேட்கல டிவியில. 3வது தரம் சரி சார் நம்மளுக்கு என்ன சார் இது ஜபம் பண்ணாம இப்படி பண்ணிட்டு இருக்கல. 3வது தரம் தான். முதல் தரம் கேட்கும் பொழுது ஆங்கிலம் பண்ணதா அது ஆச்சரியம். முதல்ல வந்த ஆச்சரியம், அதுக்கு 2வது தரம் 3வது தரம் வந்த இது ஆச்சரியம் சொல்லுக்கு அர்த்தம். அற்புதம்னு எப்ப சொல்றதுன்னு எத்தனை தரம் அனுபவிச்சாலும் மறுபடியும் பார்த்து கொண்டே இருக்கணும் தோன்றது பார்த்தது அது அற்புதம். குருவாயூரப்பனை பார்த்தேன் காலமே ஒரு வேகம், 8 மணிக்கு ஒரு வேகம், 10 மணிக்கு கலச்சிட்டு வேற வேகம், சாயங்காலம் தான் ஒரு வேகம்.
என் மாட்டில் இருக்கு. எத்தனை விதமான பாட்டுந்தே இருக்கான். சாந்திரானந்தாவபோதாத்மகவனுபவிதம் காலவேதாவதித்யாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகமசேன பாக்கியமானம் அப்பட்டம். எத்தனை தினம் பார்த்தாலும் புரியல. ஸ்பஷ்டம் ஸ்பஷ்டமாத்திரே புனருரு புருஷாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத் ஆதி சாட்சாத் குரு பவனபுரே அந்த பாக்கியம் ஜனானாம். சாஸ்திரத்துக்கு ஒரு ஸ்லோகம் தான் தெரியும் போது அதே தான் சொல்லு. அப்படி இல்லை, இது உபயோகப்பட்டது. அதனால அப்படி இந்த அழகான அந்த சொரூபத்தை எத்தனை தரம் பார்த்தாலும் ஓடும் என்ற தோணலை பார்த்தா அதுதான் அற்புதம். அப்படிப்பட்டதான அற்புதம் நம்ம அற்புத மரி திவிகா சபூமம். எத்தனை கிரணங்கள், எத்தனை ஒரு ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான விஸ்வம் ஜோமி வசுதாதி சிவாவதானம். வசுதான பூமி, சிவான உயர்ந்ததான தத்துவம். 36 தத்துவங்களையும் இதை கொண்டு நான் ஹோமம் பண்ணிவிடுறேன். விஸ்வம் ஜோமி வசுதாதி சிவாவதானம். சிவசக்தி சதாசிவ ஈஸ்வரர் அப்படி வரிசையை சொல்லிட்டே போவார். இது வரைக்கும் பூமியாத்மனா அப்படின்னு சாப்பிட்டோம். கேட்டதான் அப்படி எல்லாத்தையும் கபலீகிருத தத்துவ கிராம மண்டலா அப்படின்னு எல்லா தத்துவ கிராமங்களும் தத்துவ கூட்டமும் சமுதாயமும் எங்க உள்ள போறதோ அப்படிப்பட்டதான ஒரு சைத்தன்ய அம்பாளை பார்த்த மாத்திரத்தினால இனிமேல் உங்களுக்கு ஒன்றும் மிச்சம் இல்லை. ஞானாத்மி தத்துவகுரு அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு ஆயால் சீத்தே அக்னி ஆயால் அந்த நிரந்தரமனிந்தரமே ஜமானே மோகந்தகார பரிபந்தினி சம்விதக்னோ இத்தியாதோ சித்வன்னி ரூபக பிரயோக தர்சதா. ரூபக அலங்காரம் இங்க சொல்லியிருக்கு. சக்தி சூத்திரம் அப்படி இதே போலயே சக்தி சூத்திரம் என்ன சொல்லியிருக்கு. சக்தி சூத்திரம்னா பிரத்யபிக்ஞா ஹிருதயத்தினுடைய சூத்திரம். பிரத்யபிக்ஞா ஹிருதயம், சிவசூத்திரங்கள், விஞ்ஞான பைரவம் அப்படின்னு 3 கிரந்தங்கள். இது திருக்கம்னு பேர். இந்த 3 ஒரு செட். இந்த 3 சைவ சித்தாந்தத்தை சொல்லக்கூடியது. காஷ்மீர சைவ சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய இந்த காஷ்மீர சைவ சித்தாந்தம் அத்வைதம். அத்வைதம் இது சாதாரணமாக தியரிட்டியா சொல்றதுன்னு சொல்லுவா. அது பிராக்டிகலா என்ன பண்ணணும்னு சொல்றது காஷ்மீர சைவ சித்தாந்தம். அதையும் இந்த அத்வைதத்துலதான் பராகாரத்தையாக இருக்கு. ஆனா அதே போலயே சித்தாந்த சைவம்னு ஒண்ணு இருக்கு. இந்த திராவிட தேசத்துல இருக்குது. அதுல சிவன் வேறு ஆத்மா வேறுன்னு சொல்றாவ. அவ பதி பசு பாகம்னு இந்த 3ஓட தான் இருக்கா. இது நிர்குணமான தத்துவத்தை சொல்றது காஷ்மீர சைவம். அதுல இருக்கக்கூடியதான இந்த பிரத்யபிக்ஞா ஹிருதயம்ங்கிற கிரந்தத்துல அதுக்கு சக்தி சூத்திரம் பேர். அம்பாளை பத்தி சொல்றது அத்வைத ரீதியா அம்பாளுடைய சுரூபத்தை சொல்லக்கூடியதான தத்துவம் அது. அதாவது சொல்றா இந்த அம்பாளை நீங்க நேர பார்க்கக்கூடிய அது குருவாக்கியத்தினால தெரிய வேண்டியதை தவிர உங்களால முடியாதுன்னு ஆரம்பிக்கிறேன். தத்துவம் கொடுத்தாரு குருவை ஆசிரித்து அவருடைய வார்த்தையிலிருந்து வரணும். அது எப்படின்னு அதுவா அதுக்கு சொல்ற ஒருத்தர் வெயில்ல போயிட்டு இருக்க அவருடைய நிழல் கீழே விழுது. அந்த அவருடைய நிழல்ல அவருடைய தலை இருக்கு. நிழல்ல அதை இவர் தன் காலால தாண்டணும்னு ட்ரை பண்றார். முடியுமான்னு கேட்டார். சபதா பிரதிரட்சாயா யத்வல்லங்கிது மீஹதே பாதோச்சேஷே சிரோனஸ்ய அதேயம் வைத்த நீக்கலா. இந்த காலை எடுத்த கால் நிழல் அந்த தலையில தலை காணணும். காலை கீழே வச்சா தலை தெரியுது. எப்ப தாண்டதுன்னு ட்ரை பண்ணிக்கோ. எனக்கு என்ன நாள் முழுக்க வெயிலே நின்றுட்டு இருக்கா ஒண்ணு முடியாது முழுக்க. அதே போல சொந்தமா புத்தகத்தை பார்த்து அறியணும்னு பார்த்தா நடக்காத காரியம். கதேயம் வைத்த வீக்கலா. அப்படி ஸ்ரீசக்கரத்தினுடைய பிந்துவில் இருக்கக்கூடியதான கலையானது குருமுகாமா மட்டும்தான் அறிய முடியுமே தவிர வேற முடியாது. லோகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்லாம் எப்படி கிராத்தியகிராகம் வெற்றி சாமான்யா சர்வதேகிராம் யோகினாம் சுவிசேஷோயம் சம்பந்தே சாவதானதா. கிராத்தியகிராகம் வெற்றி இது புத்தகம், இது அறியப்படும் பொருள். நான் ஒருத்தர் இருக்கேன் அறிபவன். கிராக்கிய கிராக சம்வித்தி அறிபவன், அறியக்கூடியதான பொருள் எனக்கூடியதான தத்துவங்கள் இவைகள்லாம் சாமான்யா சர்வதேகினா இது எல்லாருமே இருக்கு. நான் இதை அறிகிறேன் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா உபாசகம் எப்படி விஷயம் தெரியுமோ யோகினாம் விசேஷோயம் ஒரு விசேஷம் இருக்கு சார். என்னன்னு நான் இதை பார்த்தேன். ஆனா அதுதான் எனக்கு ஒரு மாறுதலும் ஏற்படாது. ஒரு சின்ன விஷயம் ஒரு லட்ச பார்த்தேன்னா எடுத்து வாழை போட்டுக்கணும்னு தோன்றது. நல்ல பொருளை பார்த்தா தொட்டு பார்க்கணும்னு தோன்றது. அந்த பொருளாவது இவனிடத்துல ஒரு மாறுதலை உண்டு பண்றது. ஆனா யோகி என்ன பார்த்துட்டு அப்படியே போறான். காத்துல இருந்து வர
ஒண்ணு ஞாபகம் வச்சுருக்கீங்களா? பார்த்ததே ஞாபகத்துல இல்ல. அதான் உபேட்சா. அதே போல உலகத்தை முழுக்க அப்படி உபேட்சையா பார்க்கிறானா அதனால வரணும் உங்களுக்கு. அதுக்காகத்தான் சரி யோகினாம் விசேஷோயம் சம்பந்தே சாவதானதா அப்படிங்கிற விசேஷமா இந்த தத்துவமானது சொல்றது. அதுல ஒரு சூத்திரம் சித்வன்னே அவரோபதே சன்னோபி சின்மாத்திரையா மேயேந்தனம் புஷ்யதி. சித்வன்னே இந்த சைதன்யம் எனக்கூடியதான தத்துவமானது அவரோதபதே மாயா பிரமாத்திரதாயாம். மாயா பிரமாத்திரத்தான என்ன அர்த்தம்? மாயையோட சேர்ந்திருந்த போதிலும் சன்னோபி அதனுடைய சுவாதந்திரம் ஆச்சாதித்தமா இருக்கு. நானே சுதந்திரமான சிவன் என்று என்னால் அனுபவிக்க முடியாத நிலையில நான் இருக்கேன். எங்க சுதந்திரம் நமக்கு இருக்கு? பிறந்தோம் அண்ணில இருந்து அம்மா அப்பா இப்படி பண்ண அப்படி பண்ணி இங்க உட்கார அங்க உட்காராத. யாராவது சாக்லேட் கொடுத்தா நான் சாக்லேட் சாப்பிட முடியாது தேங்க்ஸ் சொல்லுங்கிறேன். நான் சாப்பிட்ட அப்புறம் சொல்றேனே கரெக்டா தெரியலையே. முதல்ல தேங்க்ஸ் சொல்லு, பக்கத்தாத்துல தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்ல வச்சு அப்புறம் தான் சாக்லேட் சாப்பிடுறான். உங்களுக்கு சுவாதந்திரம் இருக்கா? புரியல. ஸ்கூல்ல போறப்ப சுவாதந்திரமே போச்சு. ஹோம்ஒர்க் எழுது, அது பண்ணு இது பண்ணு. அப்புறம் விளையாடலாம அதுல சுவாதந்திரம் இருக்கு. அதுக்கு ரூல்ஸ் இருக்கு. இப்படித்தான் விளையாடணும், அப்படித்தான் விளையாடணும். என்ன சார் மனுஷனுக்கு சுவாதந்திரம் எங்கேயும் இல்ல. விவாகமானவரை என்னன்னு தெரியும். அப்புறம் என்ன சுவாதந்திரம் இருக்கு? எந்த காரியம் நம்மளால பண்ண முடியுது? இந்த சுவாதந்திரம் எல்லாம் ஏன் போச்சு? அவரோபதே சிவனோபி அந்த சர்வேஸ்வரனா இருக்கக்கூடியது அந்த சிவன் சர்வதா சர்வகாலமும் எல்லா விஷயத்திலையும் சுதந்திரனாக இருக்கக்கூடியவன் என் இதயத்தில் இருந்த போதிலும் நமக்கு சுவாதந்திரம் எல்லாம் போயிடுது. அவரோபதே சன்னோபி ஆச்சாரித ஸ்வரூபமா இருந்த போதிலும் அது ஒண்ணும் ஆகலேன்னு பூரி பூதி சன்ன அக்னிவத்து அதிகமாக நீர்காவி கட்டினதான நெருப்பு போல், பூத்த நெருப்பு போல். அந்த நெருப்பு அப்படியே காணா இப்பெல்லாம் இருக்கிறவங்க தெரியாது. இவன் நெருப்பை எங்கேயும் பார்க்கறதுக்கான தவிர இதை பார்க்கறதுக்கான தெரியாது. பழைய நாள்ல இந்த கறிக்கட்டை கறியால நெருப்பு போட்ட அது பண்ணுவா. கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அதுல ஜுவாலை பறஞ்சு போயிடுச்சுன்னா அது வெளுப்பா அது மேல பூத்து போயிருக்கும். அது ஒண்ணும் இல்லையே இப்படி தொட்டாங்க என்ன அர்த்தம்? அவனா பெருந்தாங்க கையெல்லாம் 5 விரம் கட்டு போயிடுது. அதே போல அந்த சிவஸ்வரூபமானது எனக்குள்ள மறைஞ்சு இருந்த போதிலும் என்னுடைய சுவாதந்திரம் எனக்கு தோணாத போதிலும் என்ன பண்றது? மாயா அவரோபதே கண்ணோபி சின்மாத்திரையா சிதம் சத்தனார் நீலபீதாதி பிரமேய இந்தனம். இது விளக்கு, இது கருப்பு, இது படம், இது வஸ்திரம், இது நல்லது, இது கெட்டது, இது எனக்கு வேண்டியது, எனக்கு வேண்டாது எனக்கூடியதான பொருள்களை எல்லாவற்றையும் தனக்குள் ஒன்றாக சேர்த்துக் கொள்றது. உலகம் எல்லாம் என்னது தனியாக தெரியவில்லை. எல்லாம் என்னுடைய இடம் சர்வம் கல்விதம் பிரம்மா இடம் சர்வம் எதயம் ஆத்மா எனக்கூடியதான அனுபவத்தை உண்டு பண்ற அந்த சக்தியானது அதுக்கு இவ்வளவு ஸ்வரூபம் இருக்குன்னு சொல்லியிருக்க. அந்த இடத்துல உத்தரதேவ பாக்கியமானது சித்திரேவ விஸ்வகிரகத்துவ ஜீலத்வாத்வன்னி. சித்தே நெருப்பு. ஏன் உலகத்தை எல்லாம் தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வதால் எஸ்மிஞ்ஞாதே சர்வவிதம் விஜாதம் பவதி. எதை அறிந்தால் எல்லாவும் அறியப்பட்டதாக ஆகும் அப்படின்னு சொல்றது. எதை அறிந்தால் அப்பா அந்நிய சொரூபத்தை சிதக்கிரிய அறிஞரையானால் எல்லாவும் அம்பாள் தான் என்று அறியப்படும். விவகாரம் அம்பாளை தவிர வேற ஒன்றும் இல்லை, சர்வம் பிரம்மம் அப்படின்னு அறியப்படும். அதனால்தான் ஆத்மை வேதம் சர்வம் பிரம்மை வேதம் சர்வம் அப்படின்னு கொண்ட சொல்றது பார்த்தா அதெல்லாம் இந்த ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கு அப்படிங்கிற. அதனால சித்திரேவ விஸ்வக்ரசனசீலத்வா ஸ்வர்ணிலிதி வர்த்தந்தே ஜந்தவோ சேஷ அபி பிரம்மேந்திர விஷ்ணவ கிருதமானோ வந்தே தேவம் விஸ்வம் பவன்மயம். உத்தம தேவாச்சாரியார் சொல்றார், வர்த்தந்தே ஜந்தவோ அசேஷா. பல ஜந்துக்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எத்தனையோ பேர் இருக்கா உலகத்தில். ஆனா அம்பாள் மாதிரி வரமாட்டாளே. ஏன் கிருதமானோ வந்தே. ஆனா எல்லாவற்றையும் பார்த்து அதற்குள்ள இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் நான் என்று காட்டிட்டு இருக்கா. உலகம் காணாத போறாலும் உலகத்துல ஒரு அம்சம் தான் போச்சு, வாசனைகள்லாம் இருக்கு. அதனால ஜீவன் முக்தி இருக்கு. இருந்த போதிலும் தேவம் விஸ்வம் பவன்மயம் உங்களுடைய ஸ்வரூபத்தை நான் தியானம் பண்ணுகிறேன்னு சொல்றாரு. அந்த ஸ்வரூபம் சம்யக் அபேதேன பூத ஸ்திதி சைதன்யாட்ச தர்ம ரூபே
பிரபஞ்சம் பிரபஞ்சம் இருக்கிறதுக்கு வேண்டியதான சைத்தன்யம் எனக்கூடியதான அபேத கர்ம ரூபமாக இருக்காள். கொண்ட சம்பூதாங்கள் சித்தனக்கூடியதான அக்னி வடிவமாக அம்பாள் இருக்காள். சம்பூதாக இருக்காள்னு அர்த்தம் பண்றேன்னு பண்ண வேண்டும். தத்ர ஜாதா தத்ர பவஹா இது பாணினினா பூஜரி தாத்தோ வேதேன கீர்த்தனார். பூதாத்துவுக்கு பவதி பூ அப்படின்னு தனியா இருக்கு. பூசத்தாயாம் ஜனீஷ் பிராதுர்பாவே. அப்ப பூ சத்தாயம் பூல இருக்குன்னு அர்த்தம். ஜாயதேன்னு சொன்னா பிறந்தாள் அர்த்தம். அதனால இந்த மீமாம்சக்கால் என்ன பண்ற, சொர்க்கோ ஜாயதே அப்படி அர்த்தம் பண்ண, சொர்க்கோ பவதின்னு சொர்க்கோ ஜாயதேன்னு அர்த்தம் பண்ண. அவ அர்த்தம் பண்ணிருக்க. அப்படி இல்லையா, பாடியும் கிளியரா இது வேற தாத்து அது வேற தாத்து திருப்பி சொல்லியிருக்க. தத்ர ஜாதா தத்ர பவஹா இது பாணினா பூஜனி தாத்தோஹோ வேதேன கீர்த்தனா. அதோட மட்டும் இல்ல, சக்தி சக்தி மதோர வேதாச்சா. சக்தி ஸ்வரூபமா இருக்கிற அம்பாளும் சக்திமான இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனும் ஒண்ணுதான். ஆகையால் சித் சக்தி அப்படின்னு சொல்லணும். அந்த சக்தியும் அது சித்ஸ்வரூபமான அக்னியும் ஒண்ணுதான் அப்படிங்கிற. சக்தி சக்தி மதோர வேதாச்சா. இததான் 14வது அத்தியாயம் பகவத்கீதா பாஷ்யத்துல கடைசி ஸ்லோகத்துல ஆச்சாரியால் இந்த சக்தி சக்தி மதோர வேதாச்சான்னு சொல்லியிருக்காரு. அதனால ஆச்சாரியால் 6 மதங்களை ஸ்தாபித்திருந்த போதிலும் சைவம் சாக்தம் வைணவம் காணாவத்தியம் சௌரம் இப்படிப்பட்டதான அத்தனை மதங்களை ஸ்தாபித்திருந்த போதிலும் அவருக்கு பர்சனலா அவர் இஷ்டமான மதம் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாக்தம் இஷ்டமா நீ சொல்லுவேன். அதுக்கு அதான் இன்டர்னல் யூனிட் கொடுக்குறேன். வேற எங்கேயோ வெளியில அவர் சொன்னார்ல, இன்டர்னலா அவர் சொன்னதுக்கு காரணம் இதே பதங்கள் இப்படியே பகவத்கீதா பாஷ்யத்துல 14வது அத்தியாயத்துல கடைசி சொல்ல சக்தி சக்தி மதோர பேதாச்சா அப்படின்னு போட்டுருக்காரு. சதுர்த்தம் சங்கேபச்சாரியி. இதுதான் சங்கேபச்சாரியா. சிச்சக்தி பரமேஸ்வரஸ்ய விமலா சைதன்யமேவோச்சதே சத்யைவாஸ்ய ஜடா பரா பகவதः சக்திஸ்து அவித்யோச்சதே. அம்பாளுக்கு சிச்சக்தின்னு ஒண்ணு இருக்கு. சிச்சக்தி பரமேஸ்வரஸ்ய விமலா, பரமேஸ்வரனா இருக்கக்கூடியதான அவரிடத்தில் சுத்த சைதன்யத்தில் சிச்சக்தி என்பது அழியாததான சுத்தமான ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு. அதுக்கு சைத்தன்யம் என்று பெயர். சத்யைவா இது நிஜமானது. அஸ்ய ஜடா பரா பகவதः சக்திஸ்து. இதே போலயே அந்த சைத்தன்யத்துக்கு இன்னொரு சக்தி இருக்கு. அதுக்கு பராசக்தி உயர்ந்ததான ஒரு சக்தி என்ன ஜடா, அது ஜடமான சக்தி. அதுக்கு அவித்யுச்சதே சத்காப்தமிதத்தயோஹோ பகவதோஹோ சத்யோஹோ. இப்படி இந்த 2 சக்திகள் சைத்தன்ய சக்தி மாயா சக்தி இந்த 2னுடைய சம்சர்க்கத்தினால சேர்க்கையினால ஜெகத் ஜாயதே. சத்சக்தியா பதிகாரயா பகவதः சிச்சக்தி ருத்ரிச்சதே அப்படின்னு சங்கேபச்சாரியத்துல சர்வஜாத்மோனி 3வது அத்தியாயத்துல இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். இது வரைக்கும் ஒரு அர்த்தம் ஆச்சு. சித்து எனக்கூடியதான அக்னி குண்டத்தில் தோணினவள். சித்தியால உமக்குள்ள எப்பொழுதும் தோணிக் கொண்டிருக்கக்கூடியதான் நான் 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 எனக்கூடியதான எண்ணம் உங்க இதயத்துல தகரோஸ்மின்னந்தரா காசா, இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான சூக்மமான ஆகாசத்தில் ஒரு நாள் தோணுவா. எப்படி தோணுவா அம்பாள்? பாத்துருவா அம்பாள சிம்ம வாகனத்துல பாத்துருவா. உங்க இதயத்துல தோணுவா. எப்படி? நீருண்டதான மேகத்துக்கு நடுவுல மின்னல் தோன்றா போல தோணுவா. தட்டில் லேகாசமருதி சக்கரோபரிசம். அந்த மின்னல் கொடி போல 6 சக்கரங்களுக்கு மேல வரும்படி தோணும். அம்பாள் அப்படிதான் பார்க்க முடியும். சிம்மன் வாகினியே வந்தாங்கன்னா பயந்து நீங்க ஓடி போயிட்டு வீட்டு விவகாரம் இப்படித்தான் தோணுவாள். அதெல்லாம் அம்பாள் சாட்சாத்காரம் எப்படி ஏற்படும் அதுவும் சொல்லியிருக்கார். ஆயால் ஒவ்வொருவருக்கும் ஸ்ரீவித்யோபாசனத்தை ரெகுலரா பண்றவா எல்லோருக்கும், அர்த்தத்தை புரிந்து பண்றவா எல்லோருக்கும் வேதம் சொல்றது. நான் சொல்றபடி பண்ணுங்க. நீங்க மரண சமயத்துல 1 செகண்டுக்கு முன்னாலேயோ அம்பாளை பார்த்துட்டு பிராணம் விடலாம். இந்த பிறவியில நீங்க பார்க்கலாம். அப்படி ஒரு அஷ்யூரன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறது சாஸ்திரம், வேதம் சொல்றது. பிரசித்தம் அக்னிகுண்டமே வசித்து. இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன்? சித்தனக்கூடியதான் உள்ளூர ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளூர இருக்கக்கூடியதான சைத்தன்யம்னு
சொன்னேன். இப்ப என்ன சொன்னேன், பிரசித்தமா இருக்கக்கூடியதான அக்னிகுண்டம், ஹோமாக்னி குண்டம் இருக்கு இல்லையா, அதான் சில கிருபதையோரேவா உபமித சமாசா. எப்படி சமாசம்? சிதேவாக்னி சிதிவாக்னி சிதிவாக்னி உபமித சமாசம். சித்து போன்றதான நெருப்பு, சாதாரண நெருப்பு இல்ல, சித்து போன்றதான நெருப்பு. இது எங்க சொல்லுது? ஞானாக்னி சர்வ கர்மாணா தர்ஜுனா. இந்த ஞானம் எனக்கூடியதான அறிவானது எல்லா கர்மாக்களையும், எத்தனையோ கோடி ஜென்மாக்கள்ல நீங்க பண்ணியதான புண்ணிய கர்மாக்களையும் பாப கர்மாக்களையும் இனிமேல நீங்க பண்ணக்கூடியதான ஞானம் வந்து பண்ணலாமோ இல்லையா, சும்மா அத்தனை கர்மாக்களையும் புசிக்கப்படுது. வரக்கூடியதான கர்மக்களை எப்படி சரி இன்னைக்கு மறக்க முடியும்? இனிமேல் அதை வர விடாம பண்றது. பழுக்க காற்று இருக்கக்கூடியதான அந்த நெருப்புல வானாலியில முன்னால இருக்கிற பொருளாவது அழிஞ்சு போச்சு. அதுக்கு மேல ஜலத்தை விட்டுன்னா அந்த ஜலமும் என்னச்சு, ஸ்திரீகள்லாம் தோசை போடுறப்ப என்ன பண்ண தெரியுமா, கொஞ்சம் ஜலத்தை அது மேல தருவா. ஏன்டான அதுக்கப்புறம் தான் அந்த மாவை போட்டு அது ஒட்டிக்காம இருக்கும். நம்ம தெரியாம இந்த டெக்னிக் தெரியாம மாவை போட்டோம்னா ஒட்டிக்கும். கீழே இது மாதிரி இருக்கும் தோசை. அது முன்னாலே அவளுக்கு தெரியும். முதல்ல ஒரு மொட்டை நெய் இது எண்ணெயை போடுவார், அதுக்கப்புறம் அது மேல ஒரு கரண்டி இது போடுவார். அப்படி திருப்பி அப்படி பர்ஃபெக்டா ரவுண்ட் போட்டா போல வரும் சார். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றும் வரல. கடைசியில டெக்னிக் தெரிஞ்சல. ஓ இப்படி ஏமாத்துறாரா? தப்பீதாம்பு நியாயம்னு காஞ்ச தோசைக்கல்லுல ஜலத்தை விடக்கூடியதான நியாயம். அந்த ஜலமானது அந்த தோசைக்கல்லுடைய அந்த ஹீட் இருக்கிறதுல அதை கொஞ்சம் குறைக்கிறது. இனிமேல் அதை போட்டோம்னா அதை ஒட்டிக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ற, அதுக்காக கரண்டி விட்டு இப்படி திருப்பி போட்டு பார்த்தா தோசையை போடுறதுக்கு எனக்குத்தான் தெரியும், உங்களுக்கு வராதுன்னு. இதுக்காகவே முழுக்கு சுத்த காட்டுன்னா உங்களுக்கு வராது. அது ரொம்ப டெக்னிக் தான். அது அந்த மாவை வச்சு அப்படியே சுத்தணும். யாரு கடையில போய் வாங்கிக்கிறோம் இதெல்லாம் வேண்டாம்னு வச்சுக்கலாம். ஏன் சொல்ல வந்து என்ன, அது மாதிரி சிதக்னி குண்ட சம்பூதா, ஞானாக்னியானது எல்லாவற்றையும் அழிக்கிறது. சத்யாஹா குண்டாத்ம சம்பூதா, அந்த குண்டத்தில் குண்டா சம்பூதா பிராதுர்பூதா உற்பன்னா, அந்த குண்டத்தில் உண்டானவள், சித்து போன்றதான அக்னி குண்டத்தில் உண்டானவள். இது எங்கே சொல்லியிருக்கு? துந்துமாரோ பவது இத்தியாதவ் பவதே உற்பத்தவ் அபிப்பிரயோக தர்சனா. என்ன துந்துமாரோ அபவது, துந்துமார ததற்கு பிறகு உண்டானார். இங்க அபவதுன்னு பவசப்தத்துக்கு பூதாத்துவுக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்லை, பூதாத்துவுக்கு உண்டானாங்கிற அர்த்தமும் பிரயோகம் இருக்கு. தருப்தம் ரேணுகா புராணே ரேணுநாமா பவத் புத்ரா இக்ஷ்வாகுல வர்தனா. ரேணுன்னு ஒருத்தர் இருந்தார், இக்ஷ்வாகுலத்துல இருந்தவர் அப்படின்னு சத்ய தபா அவருடைய தபஸை சொல்லி இருக்கு. தேவி வரம் ச வர்ணயித்வா, அம்பாள் அவருக்கு தபஸ்னார் வச்சு அம்பாளுக்கு அந்த ரேணுங்கிறவருக்கு வரத்தை கொடுத்திருக்கா. என்ன ஏதஸ்மின் அந்தரே யஜ்ஞே மன்னிகுண்டாஸ்தரே த்விஜா திவ்ய ரூபான் விதானாரி திவ்யாபரண பூஷிதா. இதற்குள்ளையே யஜ்ஞத்துல நெருப்பு குண்டத்துல கொஞ்சம் கொஞ்சமாக திவ்ய ரூபான் விதானாரி, உத்தமமான ஒரு திவ்யமான ஒரு ஸ்வரூபத்தை இருக்கக்கூடியதான ஒரு பெண்மணி திவ்யாபரண பூஷிதா. பிறக்கிற காலத்திலேயே சகலாபரணங்களோட நகசிக பரியந்தம் எல்லா ஆபரணங்களோடையும் உண்டாச்சு. அதனால்தான் சாதாரணமாக பாதாதி கேசாந்தஸ்தவம் சொல்லுவான். எப்பவுமே இங்க பாதத்துல இருந்து தலைவரைக்கும் சொல்றதுதான் வழக்கம். ஆனா இங்க என்ன கேசாதி பாதாந்தம், லஜாசாஸ்திரம் எங்க இருக்க கேசாதி பாதாந்தம் எங்க அக்னிகுண்டத்துல இருந்து இப்படி உழைக்கிறான். உழைக்கும் போது முதல்ல என்ன தோன்றது, தலைவரே தோன்றது. ஆகையால கிரீட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படின்னு நாரே திவ்யா வர்ண பூஷித இத்தியாரப்ய வன்னே சீதாம் சுபிம்பாபா சகதானுகதாமகி. நெருப்பானது நெருப்புல இருந்து உண்டாரா, அதை எப்படின்னா ஒண்ணு உஷ்ணமே தெரியல சார். சீதாம் சுபிம்பாபா பூர்ண சந்திரன் போன்றதான முகமுடையவளாகவும் சகதானுகதாமகி செகண்ட்ல டக்குனு வழியில வந்துட்டா ஏகைவது ஜெகத்ராத்ரி உலகத்தை எல்லாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறவள். திவ்யா நாஸ்திகிஞ்சன நாஸ்திகாச்சன, அந்த அப்பாடை தவிர உலகத்தை காப்பாற்ற ரெண்டாவது பொருள் உலகத்துல இல்ல. அப்படி எல்லோரையும் காப்பாற்றக்கூடியதான ஸ்வரூபம்னு சொல்லியிருக்கு. இது வரைக்கும் ரேணுகா புராணத்துல சொல்றேன். பிரம்மாண்ட புராணேபி, இந்த பிரம்மாண்ட புராணத்திலையும் பண்டாசுர பீடிதம் சக்கரம், பிரம்மாண்ட புராணத்துல தான் லட்சாசாஸ்திரமும் இருக்கு. ஆனா இந்த ரெண்டாவது
அத்தியாயத்தினுடைய முதல் பாகமாக முதல் 2 சாப்டர் தான் இருக்கு. முதல் அத்தியாயத்துல ஒரு 40 சாப்டர் இதுக்கு முன்னால லலிதோபாக்கியானம்னு ஒரு புத்தகம் பிரம்மாண்ட புராணத்துல தான் இருக்குது. அந்த லலிதோபாக்கியானத்துல பண்டாசுரனுடைய கதையெல்லாம் சொல்லியிருக்கு. பிரம்மாண்ட புராணே பண்டாசுர பீடிதம் சக்கரம், பண்டாசுரனால் ஹிம்சப்படுத்தப்பட்டதான இந்திரன் குண்டம் யோஜன விஸ்தாரம் சமயத்வாதிசோபனம். குண்டம் யோஜன விஸ்தாரம், ஒரு யோஜனத்துக்கு 4 குரோஷம், ஒரு குரோஷத்துக்கு 2 மைல், ஒரு யோஜனம்னா 8 மைல் அப்படின்னு யோஜன விஸ்தாரம் சமயத்வாதிசோபனம் இத்தியாதினா சிதக்னிகுண்டே தேவை கிருதம். அங்க என்ன சொல்லியிருக்கேன்னா, சிதக்னிகுண்டத்துல தேவதைகள்லாம் சேர்ந்து ஹோமம் பண்ண தொடங்கினான். எதனால ஹோமம் பண்ணா, தன்னுடைய சரீரத்துல இருக்கக்கூடியதான மாம்சத்தையே கட் பண்ணி ஹோமம் பண்ணினான். என்னடா எப்படியும் நம்ம காரணமா போறோம், பண்டாசுரம் வர போறோம், நம்மளை ஹிம்சை பண்ணிட்டே இருக்கோம். ஒண்ணு அம்பாள் போறது நம்மளை அனுகிரகம் பண்ணினா உண்டு, இல்லைன்னா அவன் கையில போறது என் கையிலேயே போட்டான்னு சொல்லுப்பா அப்படின்னு ஹோமம் பண்ண தொடங்கினானா மாம்ச ஓமம் முக்வா. இத நான் கதை சொல்றேன்னு பார்க்க கூடாது, புத்தகத்துல இருக்கிறதா சொல்றேன். அவளுடைய மாம்சத்தை எடுத்து ஹோமம் பண்ணினாளா. கலேபரமனுத்தமம், தேவதைகள ஹோமம் பண்றதுக்கு தொடங்கின சந்தர்ப்பத்தில் பிராதுர்பூவபரமம் தேஜ புஞ்சமயம் மனது. பிராதுர்பூவபரமம் உயர்ந்ததான ஒரு சொரூபம் தோணித்தா. தேஜ புஞ்சமயம் மனது. அம்மா எப்படி இருக்கா, கையுங்காலோட கிரீட்டத்தோட அழகான ஆபரணங்கள் அப்படி இல்ல. தேஜ புஞ்சமயம் ஜெகது சொல்லிருக்க மாட்டேல அப்படின்னு ஒரு தேஜஸ். அதனால யக்ஷம்னு தேஜ புஞ்சமயம் ஜெகது. கோடி சூரிய பிரதீகாசம் சந்திர கோடி சுஷீதலம். 1 கோடி சூரியன் ஒரே தரம் உதித்தாரே ஆனால் எவ்வளவு சிவப்பா இருக்குமோ உலகம், அப்படி ஒரு ஸ்வரூபமா அப்பா இருக்கு. ஆனா கோடி சூரியன் உதித்தாருன்னா உலகம் பட்டுன்னு எழுதி போயிடுச்சாரு, அப்படி எல்லாம் கிடையாது. சந்திர கோடி சுஷீதலம், 1000 சந்திரன், 1 கோடி சந்திரங்கள் உண்டான எப்படி சில்லுன்னு இருக்குமோ அப்படி சில்லுன்னு இருக்கான். தன்மத்திய சமத போது சக்கராரமன ரூபமம், அதுக்கு நடுவுல ஸ்ரீசக்கர ரூபமாக ஒரு அம்பாள் உண்டானால் தன்மத்தியதோ மகாதேவி, அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு நடுவுல அம்பாள் மகாதேவி. உதயா கதம பிரபம், உதிக்கக்கூடியதான சூரியனுடைய சிவப்பான கலர் மாதிரி ஜோடினாள். இத்தியாரத்யா தாம் விலோக்கிய மகாதேவியும் தேவா சர்வே சதாசவா பிரணேமோ முனிதாத்மான பூயோ பூயோ அகிலாத்மகாம தாம் விலோக்கிய மகாதேவியும். அப்படிப்பட்டதான அப்பாளுடைய சுரூபத்தை பார்த்து தேவா சர்வே சவாசவா, எப்படி ஒரு தேஜப்புஞ்சமாக காணப்பட்டது. அந்த தேஜப்புஞ்சமா இருக்கக்கூடியதான யக்ஷஸ்வரூபத்தை பார்த்து இந்திரனோட கூடியதாக மற்ற தேவதைகள் எல்லோருமே பிரணேமோ முதித ஆத்மான நமஸ்காரம் பண்ணினா, முதித ஆத்மான சந்தோஷமான ஒரு மனசு. ஏன்னா நமக்கு நல்ல காலம் உண்டு, இது மேல பண்டாசுரோட கவலைப்பட வேண்டியது இல்லை. அறியாமனுடைய சொல்ல போயாச்சு, அறிவு வந்தாச்சு அப்படிங்கிறதுக்காக பூயோ பூயோ அகிலாத்மகம் மறுபடியும் அந்த ஸ்வரூபத்தை நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கா. இத்தியந்தம் இது வரைக்கும் சொன்ன. நித்யாயா உத்தியர்த்தம் பவமாக தேவ ஆசஞ்சா தேவகாரிய சமுத்தியதா இது வரைக்கும் சொன்ன. ஆனா நிச்சயமான அம்பாள் நிச்சயமாச்சு எப்படி பிறந்தா, சிதக்கம் கொண்டது வந்து பிறந்தாங்கிற பிறந்தா என்ன பேசணும். பிறந்தவெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சுதான். ஆனா டேட் ஆஃப் பர்த் எழுதுறப்ப டேட் ஆஃப் டெத் எழுதிட்டாரு பரமாத்மா. எப்படின்னு பிறக்கிற காலத்துல எண்ணிக்கைங்கிறது அதையும் முடிச்சுட்டார். நமக்கு தெரியல, தெரிஞ்சா பயப்படுவோம். டாக்டர் வந்து அடுத்ததான் இந்த தேதியில போயிட்டு எண்ணிக்கை போயிட்டான். ரொம்ப பேர் அதனாலதான் சில டாக்டர்லாம் சொல்லவே மாட்டான். உங்களுக்கு யார் எல்லாம் குறையும் சார் பொய் சொல்றாரு, அவருக்கு 30 பரவாயில்லைன்ட்டு. சில பேர் பொய் சொல்லக்கூடாது. சத்தியம் வதா சத்தியம் பிரமதி தவ்யம் இப்படி எல்லாம் சொல்றது. டாக்டருக்கு மட்டும் எக்ஸப்ஷன். இப்பதான் விவகாரம் அவர் சொன்னா நீங்க எண்ணிக்கை போயிடுவிடலாம். அதனால விவகாரம் நடந்த அதெல்லாம் கிடையாது. எல்லாம் சரியாது, எது தெரியாது. உங்க பழசுதான் சின்னதா போயிடும், சரியா போனது இல்லை. இருந்தாலும் ஏதோ சொல்லிட்டு இருக்கா, பரவாயில்ல விடுங்க. அது போல நிச்சயமா எப்ப பிறந்தேனோ ஒரு நாளைக்கு அழிஞ்சுதான் ஆகணும். ஆனா பிறந்த வாழ்க்கெல்லாம் அழியணும்னு சொன்னேன்னா அந்த அழிவானது எண்ணிக்கை வர்றது அப்படிங்கறத ஒரு பெரிய பரம
ரகசியமாக வைத்துக் கொண்டிருக்க தெரியாது, எப்படி வரும்னு தெரியாது. அதுக்காகத்தான் கடைசி வரைக்கும் எனக்கு அறிவு இருக்கணும், கடைசி வரைக்கும் ஆனந்தமாகவே நான் இருக்கணும், நன்னா சாப்பிடணும், ஜரிக்கணும், இப்படி எல்லாம் வேதம் பிரார்த்தி. அன்னவானன் நாதோ பவதி மகான் பவதி பிரதயா பிரம்ம பட்சேன. கடைசி கணம் வரைக்கும் அன்னைக்கு என்னைக்கு காலமாறோ அன்னைக்கு முன்னால காலமே கூட ஜம்முன்னு சாப்பிட்டு தீர்த்தத்தை சாப்பிட்டு ஆனந்தமா அதெல்லாம் ஜரித்த பிறகு அதுக்கப்புறம் ஆணு சொல்லி டக்கரை விட்டுனுக்குறான். இருக்கிறவனுக்கு பிராணம் போயிடுது தெரியாம அட்வான்ஸ் நோட்டீஸ் எல்லாம் போயிட்டாங்க, காரணம் என்ன பண்றதுங்கிறத இவன் தப்சமா போடுது. வேதம் என்ன சொல்றது, கவலை இல்லாம ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு. அதுக்காகத்தான் இத்தனை விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கு. அன்னைக்கு நம்மளால சொல்ல முடியாதுன்னு நினைக்காதீங்க, இன்னைக்கே சொல்லிவிடுங்கன்னு சொல்றது. அப்படி பிறந்தவனுக்கெல்லாம் மரணம் இருக்கிற காலத்துல அம்பாளுக்கும் பிறவின்னு சொல்றேன், அப்ப அம்பாளுக்கும் அழிவுன்னு சொல்லிவிடணும் நீங்க அப்படின்னு ஒரு காரியம் சந்தேகம் வந்தா அதுக்காகத்தான் சொல்ற தேவகா முக்கியதா. இப்ப முதல் நாமா ஆயிடுது, சிதக்கிற குண்டகம் போட்டா ஆயிடுது. அடுத்தது தேவகா முக்கியதா. தேவானாம் காரியாளி, தேவதைகளுடைய செயல்கள். அவளுக்கு என்ன பாட்டாசம் கொல்லணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் இருக்குதா தேவதைகளுக்கும். நம்ம மாதிரி இல்ல, நமக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப குறைச்சோம். ரொம்ப சொல்ல வந்ததுன்னு வச்சுங்களேன், இந்த வேலையை வச்சு விட்டுட்டு காய் வச்சுக்கிட்டா என்னடா ஆச்சுன்னு ஊர்ல இருக்கிறவங்க நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இவனே இல்ல இங்க இருக்கிறத விட்டுட்டு தான் அங்கே போயிருக்கான். என்னடா ஆச்சு, ஏன் இங்க இருந்து எல்லாத்தையும் சமாளிக்க முடியாதவங்களால இதை விட்டு போயிருக்கான். ஏன்னா வைராக்கியம் வராதவனை பத்தி சொல்றேன். வைராக்கியம் வந்து போனது மகான்கள் நமஸ்தேதான் ஆத்மனா. சாதாரணமாக வைராக்கியம் வராம கோபம் கோவிச்சுட்டு ஆத்துக்காரே ஆவக்கா போடல நான் கோவிச்சுட்டான். நேரம் கிளம்பிட்டார். எங்க போயிட்டா, காசிக்கு போயிட்டார். அங்க போய் உட்கார்ந்து இங்க பார்த்து நாளைக்கு முதல்ல கோபம் 2 நாள் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் விவகாரம் என்னடாச்சுன்னு பழைய ஞாபகம் வந்து விட்டு வந்துட்டோமே, என்ன ஆச்சோ என்னமோ, நம்ம ஆத்துல பசு மாடு இருக்கு, அது கண்டுபிடிச்சி போடுற சமயமாச்சு, நமக்கு வரலையே, என்னமோ ஏதோ தெரியலையே, பொண்ணுக்கு பிரசவமான ஆசல்லாம் பிரசவம், நம்ம பாட்டுக்கு விட்டு வந்துட்டோமே என்ன தெரியலையே அப்படின்னு போய் அந்த குருவிட்ட போய் வேதாந்தம் வாசிக்கிறார் காலம் வரை சாயங்காலம் வரைக்கும். அப்பதான் ஒண்ணும் தோணாது, புத்தகம் மூடினதே பழைய ஞாபகம் வருது. புத்தகம் இருக்கிற வரைக்கும் பிரம்மம் பிரம்மம்னு தெரியுது, அவன் சொல்றது நல்லா இருக்கு. புத்தகத்தை மூடினதுலே என்னமோ என்னாச்சோ தெரியல. ஆனா சொல்ல குருவிட்ட சொல்ல முடியுமா? ஆனா தூங்குற சமயத்துல கன்னியாகுமரியில் ஒரு இடத்துல தூங்கக்கூடாது. இவர் ஒரு மரத்தடியில போனா ஒரு மரத்தடி தூங்கிதான் தூங்கிட்டு இருக்க. ஆனா தோறப்ப ஏமாயனோ எட்டாயனோ நம்ம பொண்ணுக்கு பிறந்த பொண்ணு பிறந்ததோ இல்லையோ இதை ஒருத்தன் கவனித்த இந்த உலகத்துல இருக்க மனுஷன் பத்தியாவே விட மாட்டாங்க. யார் ஒருத்தன் பார்த்தா ஏமாயனும் எட்டாயனுங்கிறாரு. இவர் 4-5 நாள் இப்படியே பார்த்துட்டு இருக்காளே என்னடா வாரம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு காலம் வருது. உங்க பூர்வீகம் யாரு, எங்க இருக்கு, என்ன ஏது அப்படின்னு. அவன் என்ன பண்ணினா நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து மாதானுபவம் வட்டாரம் அங்கேதான் இருந்தேன், ஏதோ இங்க வந்துட்டேன், ஏதோ கவலை அப்படின்னு நேரம் நீ எல்லா காரியமும் விட்ட. அங்கிருந்து நேரம் இங்க வந்த ஏதோ ஊர் ரொம்ப போயிட்டு வந்து நம்ம மனுஷனுக்கு போய் அந்த அகராரத்துல வந்து ஒரு லேட்ட 3 மாசத்துக்கு முன்னால யாராவது தனியாக வாங்கிட்டாரான்னு ஒரு அம்மா இப்படி இருந்தா, நீங்க வாங்குவோம் கையோட அழைத்து போயிட்டாரு நம்ம காட்சிக்கு. ராத்திரி வரைக்கும் இருக்க இங்கே இருந்தமான்னு என்னாச்சுன்னு அவர் ராத்திரி வந்து அடுத்து வந்து அப்பா தொழிலை தூக்கி போட்டு அப்படியே போட்டு அவரையே படுத்துக்கிற காலத்துல ஏமாயிரம் 8,000 இந்த குழந்தை எடுத்துக்கிட்டு 8,000 சரி என்ன ஸ்ரீ கர்ப்பத்தை வெளியில வர விடாம அப்படியே இருக்க முடியுமா? என்ன ஜனங்களுக்கு இப்படி லோகத்துல கன்னியாகுமங்கிறது ரொம்ப உயர்ந்ததான ஆசிரமம், ஆனா அதுக்கு வேண்டியது வைராக்கியம் அப்படிங்கிறதுக்காக அந்த தேவதைகளுக்கு நம்மளோட 1000 ப்ராப்ளம் இருக்குது. எப்ப அரக்கன் வருவானோ, எப்ப யார் என்ன பண்ணுவானோ தெரியாது, இருக்கிற கோபங்கள் எல்லாம் போடும். தேவானாம் காரியாணி பண்டாசுர மகிஷாசுராதீனி, பண்டாசுரன் மகிஷாசுரன் ரத்தபீஜன் எத்தனை பேர் தெரியுமோ, சும்பன் நிஜும்பன் வரிசையாக எத்தனை பேர் இருந்துட்டு இருக்கா. அத்தனை பேர்னாலே ததர்த்தம் அவளுக்கு துன்பத்துல இருந்து காப்பாற்றுறதுக்காகவே அம்பாள் பிறந்தாரா. ததர்த்தம் முக்கியதா ஆவிர்பூதா பிரகதி விகார பாவா பாவேன ஆதர்ஷேன சக சமாச அயோகேபி தேசசக்தியா சமாச தேவகாரிய சமுத்பவ. தேவானாம் காரியம் தேவகாரியம். இங்க தேசசக்தியினால சமாசம் வந்துருச்சு. ஏன் சார்
சக்தி நசமஸ்தியதேன்னு ஒரு சூத்திரம் இருக்க. சக்தி சமாசம் வந்து சமாசம் வராது சார். சக்தி நசமஸ்தியதேன்னு சூத்திரம் எழுதியிருக்க. எப்படி வந்தது? அதனால என்ன பண்ணுங்க, சதுர்த்தி சமாசம் போடுங்க. சதுர்த்தி சமாசம் போட்டேன்னா எப்படின்னு அதுவா யூபாய தாரோ, யூபத்துக்காக இந்த மரம் இருக்கு. அந்த மரம் எதுக்காக? அதை செதுக்கி யூபம் பண்ணணும். சோ யூபத்தை செய்வதற்காக வந்ததான கட்டைக்கு யூபாய தாரோ, யூபதாரோ, அது சதுர்த்தி சமாசம். நாலாவது வேற்றுமையினால சமாசம் பண்ணலாம். குண்டலாய ஹிரண்யம், தங்கத்தை கொடுத்த எதுக்கு? குண்டலம் பண்ணணுங்கிறதுக்காக. குண்டலாய ஹிரண்யம், குண்டல ஹிரண்யம். எங்க காரியகாரண பாவம் வருதோ அங்கேதான் சதுர்த்தி சமாசம் சொல்லணும் அப்படின்னு நியமனம் பண்ண. பக்கத்துல ஒருத்தர் என்ன சார் இப்படி நீங்க சொல்றேன்? அஸ்வாய காத்தகா, அஸ்வகாத்தகா இருக்கு. என்ன பண்ண போறேன்? குதிரைக்காக பில்லுன்னா அப்ப குதிரையோட பில்லு உண்டாச்சா? அப்பதானே சதுர்த்தி சமாசம் சொல்லணும். குதிரைக்காக பில்லுன்னு சொன்னேன்ல, குதிரையில இருந்து பில்லு வரலையே. யூபத்தில் கட்டையில இருந்து யூபம் வரலாம், தங்கத்துல இருந்து குண்டலம் வரலாம். அங்கே காரியகாரண பாவம் இருக்கு. குதிரைக்கும் பில்லுக்கும் காரியகாரண பாவம் இல்லையே, எப்படி சதுர்த்தி சமாசம் சொல்லலாம்னு வார்த்தைக்காரன் சொன்ன தெரியுமா? அஸ்வகாத பிரதிவர்த்தவியம், அதை விட்டு. அப்ப என்னன்னு அது சக்தி சமாசமா சொல்லிக்கலான்னு. இப்ப என்னத்தான் சொல்ல போறது நீங்க? என்ன சாதக சதுர்த்தினால சமாசம் இல்லாதனால சேஷசக்தியினால சமாசம் சொல்லலாம். சில பதார்த்தங்களுக்கு சேஷசக்தியில சமாசம் சொல்லலாம். அதனால இங்க என்ன இருக்க? இங்கே தேவானாம் காரிய சமுச்சயதா, தேவ காரிய சமுச்சயதான்னு சொல்லலாம். பிரம்மன் ஜிக்ஞாதா, பிரம்மணோ ஜிக்ஞாதா, பிரம்ம ஜிக்ஞாதா சொன்னீரோ இல்லையா? அதே மாதிரி இங்க சொல்லலாம். உங்கள்கிட்ட சேஷசக்தியாகமா திடீர்னு அவருக்கு வியாக்கரணம் ஞாபகம் வந்துடும், புராணம் ஞாபகம் வரும், அப்படியே எழுதிடுவார். அப்படி தகுத்தம் மார்க்கண்டேய புராணே, இத மார்க்கண்டேய புராணத்திற்கு தேவானாம் காரியம் ஆவிர்பவதி சாயதா உற்பன்னே திசதா லோகே சாநித்யாப்ய விதீயதே தேவானாம் காரியசித்யர்த்தம், தேவதைகளுடைய காரியம் சித்திப்பதற்காக ஆவிர்பவதி சாயதா எப்பொழுது உண்டானாலோ உற்பன்னே திசதா லோகே உண்டானால் என்று உலகத்தில் சொல்லப்படுகிறது. நிஜமா இல்ல, நிஜமா வசதி இல்ல. உற்பன்னே திசதா லோகே தா நித்யாபி அபிதீயதே, நித்தியமாக இருந்த போதிலும் உண்டானாள் அப்படின்னு சொல்றார். இது கூர்ம புராணேபி, இதே போலயே கூர்ம புராணத்திலையும் இதை பத்தி சொல்லியிருக்க. இமவத் தம்பதி பகவதா உக்தம், இமான பத்தி பகவான் சொல்லியிருக்கார். அகம் வை ஆசிதா தேவை சம்ஸ்கிருத காரியக உதவாது, நான் தான் தேவதைகளால் வேண்டப்பட்டு வினிஞ்ச தட்சம் விதரம், என்னுடைய அப்பாவா இருக்கக்கூடியதான தட்சனை கொண்டுட்டு மகேஸ்வர வினிந்தகம், பரமேஸ்வரன் நிந்த பண்ணிட்டு இருந்தான் தட்சன். 27 குழந்தைகளை டோட்டலா அப்படியே 77 பெண்களை ஒரே நேரம் பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். இந்த சந்திரனுக்கு, அது சந்திரனுக்கு கொடுத்துட்டான். அது சொன்னப்போ ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமோ, நான் இப்படி எல்லாம் இருக்கப்படாது, ஒன்றா இருக்கணும். கடைசியில எல்லா பண்ணவனும் ஒரே ஒரு பொண்ணு சதி தேவின்னு. அந்த சதி தேவியை கொண்டு வந்து பரமேஸ்வரனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தா. இது எத்தனை பொண்களும் தட்ச பிரஜாபதிக்கு இத்தனை குழந்தைகள் பெண்களும் இருந்தா. தட்ச பிரஜாபதிக்கு ப்ரமோஷன் உண்டு. ப்ரமோஷன் வந்து யாகம் பண்ண தொடங்கினார். இந்த பரமேஸ்வரனுக்கு அவளுக்கு பிடிக்கல. மாப்பிள்ளைக்கு மாமனாருக்கும் சில சமயத்துல சண்டை வரும். சாதாரணமா மாமியாருக்கு மாட்டு பொண்ணுக்கு தான் அப்பப்ப வரும். சில சமயத்துல ஏதோ அது மாதிரி இருக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? இது அவ யஜ்யம் பண்ணா இன்விடேஷன் அனுப்பல. இன்விடேஷன் பார்த்தா பரமேஸ்வரன் சரி போட்ட தலையிட்டன்னு வச்சா. இது கோபமாச்ச வீட்டுல போக. ஆனா விவகாரம் இந்த பொண்ணு மட்டும் அப்பா ஆட்டம் நடக்கிறது, பிறந்த ஆட்டம் நடக்கிறது, நான் போனேன் எப்படி அப்படின்னு மனசுல உள்ளூர கவலையா இருந்தா. என்னாச்சுன்னா மேல பார்த்தா பிளேன்ல எல்லாரும் போயிட்டு இருக்கான். யாரு? இந்திய அக்காக்கள் எல்லாம். அது போன வச்சு போகப்படாதா அப்படின்னு இறங்கி வந்து இவளை பார்த்து விட்டு போறான். ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்ப என்னாச்சுன்னு நேரா பரமேஸ்வரத்தை வந்து கேட்கிறேன், இப்படி நானும் போறேன்னு. அனாஹூதா, நீ கூப்பிடலையே, அவன் உள்ள கூப்பிடாம நம்ம எப்படி போறது அப்படின்னா. அனாஹூதோ அத்வரங்கத்தே தர்மசாஸ்திரம் சொன்னா, யஜ்யத்துக்கு கூப்பிடணும் நிர்பந்தம். உங்க காலத்துல பூஜை நடக்கிறது நான் வந்துடலாம். ஏன் சார் கூப்பிடாம வந்து கேட்கக்கூடாது? நீங்க அதாவது நீங்க கொடுக்குறது இல்ல, அது அப்புறம் விஷயம். அனாஹூதோ அத்வரங்கத்தே போலாம். போனா அங்க மரியாதை நடக்காதுமா அப்படின்னு. குழந்தை அதே மரியாதை எதிர்பார்க்கணுமாட்டாங்க. இதை பார்த்தா ஸ்திரீகளோட ஜாஸ்தி பேசினது ரொம்ப கஷ்டம். ஜெயிக்க முடியாதுன்னு ஏதாவது ஒரு தர்மசாஸ்திரம் வளர்த்துன்னு புரியும். சரி போயிட்டு வாங்க. ஆனா அமைதி பசங்களோட சேர்த்து
சைனேஸ்வரன் சேர்த்து அனுப்புறேன். இங்க போறதுமே பரமேஸ்வரன் யாரும் கூப்பிட ஒரு அம்மா மட்டும் வந்து கட்டிட்டு அழுகாடும். மீதி அக்காக்கள் என்னடா அப்படியும் பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஏதாவது பண்ணினா அப்பா கோபம் வருமோன்னு பார்த்துட்டா. கடைசியில என்ன செய்த வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. கடைசியா ஹோமம் நடந்துட்டு இருக்கு. ருத்ராய கண்டிதராயமா அப்படின்னு ருத்ரனுக்கு ஹோமம் பண்ண ஆரம்பிச்சார். ருத்ராயான்னு சொல்லிட்ட பக்கத்துல இருக்கிற குருகுங்கிற வாத்தியார் நிறுத்து. என்ன செய்ய ருத்ரனுக்கு ஹோமம் கிடையாது நம்ம இதுல சகல பிரசங்காதகம் வெட்டி ஜீவம் சிவேதரா. எந்த ரெண்டு எழுத்து சீவா சீவா ரெண்டு எழுத்தான் நாம இரா ஈரிடம் வேதம் சொல்லிருக்குன்னு வேற ஏதாவது நாமாக்களை சொல்லியிருக்கா வேதம்? நம்ம சிவாயா அப்படின்னு வேதம் தான் சொல்றது. அப்படி சிவனை சொல்லக்கூடியதான வேதம் சொல்லக்கூடியதான நாம இருக்கு. எங்க ஆத்துக்காரக்காக நான் வசதியா சொல்லல, வேதம் சொல்லியிருக்கேன். நாம பிரசங்க அதகமாசுகண்டித்தது. ஒரு தரம் தானா சொன்னா போறோம், பிரசங்கத்துல சொன்னா போறோம். ஆத்துக்காரிய சிவசிவாடு கூப்பிட்டாலும் போறோம்ட்டேன். சகல விதமான பாபங்களையும் அப்படிப்பட்டதான விசேஷமான அந்த பரமேஸ்வரனை பவான சிவம் சிவேதர. அந்த சிவனை போய் துவேஷம் பண்றீங்க. சிவன் நீ பூஜை பண்ண வேண்டாம், துவேஷம் பண்ணாது, வையாம போறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கேட்கல. நூலாகாரத்துல கூடியதான அக்னி அப்படியே கொண்டு வந்து பாதித்தான மணிக்கூற விசுத்தி ஆக்கிய பரியந்த கொண்டு வந்து அந்த ஆக்கியில அந்த அக்னியை நிறுத்தி மனசோட பரியோஜனம் பண்ணி அப்படி சரீரத்தை முழுக்க எரிஞ்சுடா. உலகத்துல இருக்கிற எல்லாரும் கத்த தொடங்கிறாளா. அப்படி விசேஷமா அந்த போன அம்பாள் மறுபடியும் அதே சிவனையே விடப்படாது. அடுத்த பிறவில விட்டேன்னா அடுத்த பிறவி உங்களே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மறுபடியும் பிறந்தாளா. அதான் சொல்றேன். வினிஞ்சகம் பிதரம் மகேஸ்வர வினிந்தகம் தர்மசம் தாபராய கதாராதன காரணாது. தர்மத்தை காப்பாற்றணும் நிறுத்தணுங்கிறதுக்காக தவ ஆராதன காரணாது. நீங்க அந்த பரமேஸ்வரன் ஆராதனம் பண்ணினதுனால வேணாதே சமுத்பன்ன. இமானுடைய ஆத்துக்காரி பேர் என்ன? ரொம்பவே பெரிய டவுட். சொன்னலையா சொன்னலையா இங்க இருக்கிற மேனான்னு. மேனா மேனான்னு ஏதோ பல்லாச்சு நினைக்கப்படாது. தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல மேனான்னு அந்த அம்மாட்டு பேர். மேனாதே சமுத்பன்ன மாதேவ பிதரம் ஸ்ரீதா. உங்களையே அப்பாவாக நான் ஆசிரியிருக்கேன் அப்படின்னு தேவகாரிய சமுத்தியதா அப்படின்னு இன்னைக்கு திரிகுண்ட சமபூதா தேவகாரிய சமுத்தியதா அப்படின்னு 2 நாமாக்கள் அம்பாளுடைய அனுகிரகத்தினால பார்த்தோம். அடுத்த நாமாக்கள் உத்யத்பாரசாஸ்திராபா சதுர்பார சமன்விதாங்கிற 4 கைகளோட அப்பாள் சொல்றாரு. ஸ்தூல ரூபத்தை சொல்ல போறா. இது வரைக்கும் சொன்னதான பராரூபம் சொன்னோம், உருவம் இல்லாத ரூபம் சொன்னோம், மந்திர ரூபம் ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்தூல ரூபம் ஒண்ணு இருக்கு. அந்த 3 ரூபத்துல ஸ்தூல ரூபம் அடுத்த கிளாஸ்ல வர போறது. இது அடுத்ததுல பார்ப்போம்.